யுனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம ஆளுங்க இப்போ பேசிட்டாங்க. எப்படி பேசுறாங்கன்னு பாருங்களேன். ஒரு செய்தியில ஒரு ஸ்டில் மட்டும் காட்டுறேன், அதை பாருங்க, நம்ம பேசுவோம். வந்துட்டாங்க. வாடகைக்கு வாயை வாங்கின அத்தனை பேரும் இங்க சேர்ந்துட்டாங்க. என்ன போடுறாருன்னா, 10 செகண்டில் ஒரு அமைதி உங்கள் மனதை உழுக்கும் தமிழ்நாடு. அப்படியே இதயம் பிளந்து போயிருக்கு, தெரியுதா? பாரு, இதயம் பிளந்து போயிடுச்சு. அப்படியே யாருக்கு? இவங்களுக்கு பழகிருச்சு. உள்ள எல்லாமே பழகி போச்சு. இதயமே ஒடிஞ்சு நொறுங்கி போச்சு. எதுக்கு? நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. கூட்டம் கூட்டமா தியேட்டருக்கு இளைஞர்கள் போவார்கள். அதனால போவாங்க. நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ நோலன் படம், கிறிஸ்டோபர் நோலன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு டிக்கெட் இந்தியாவின் விலை 10,000 ரூபா. குறைந்த டிக்கெட் 508 ரூபா. நல்லா கேட்டுக்கோங்க. இந்தியாவின் வறுமை நிறைந்த இந்திய நாட்டில் ஒரு டிக்கெட் விலை 508 ரூபா. கூடுதல் டிக்கெட் விலை 10,000 ரூபா. ஐமேக்ஸ் தியேட்டர்ல நிர்ணயம் பண்ணிருக்கதான் சொல்லுது. இப்ப எங்கேயோ நடந்ததை சொல்லல. கிறிஸ்டோபர் நோலன் படம், இந்த ஒடிசிங்கிற படம் ரிலீஸ் ஆகி போன வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் 5-6 நாள் ஆகுது. இந்த 5-6 நாள்ல 10,000 ரூபா டிக்கெட் இருக்கும்போது இவங்களுக்கு இதயம் நொறுங்கல. தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய அத்தனை திரைப்படங்களையும் வெளியிட தகுதியாகிவிட்டது என்று சொன்னால், சென்சார் ஆகிவிட்டது என்று சொன்னால், படப்பெட்டியை தூக்கிக்கிட்டு எங்க வரணும் தெரியுமா? ரெட் ஜெயண்ட் வரணும். ரெட் ஜெயண்ட் யார் தெரியுமா? கருணாநிதி மக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மக உதயநிதியோட கம்பெனி. இன்னைக்கு அவர் மகன் இன்பநிதியோட கம்பெனியா மாறி போச்சு ஒரே நாள்ல. அப்போ இவங்க நினைத்தால்தான் அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். இவங்க நினைத்தால்தான் அந்த படத்தின் வெற்றியை உறுதி செய்ய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா காலி பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக நீங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த படத்தை அப்படியே மூடிடுவாங்க. அப்படித்தானே அர்த்தம்? உனக்கு எதுக்கு இதயம் பிளக்குது? அப்படியே தமிழ்நாட்டை நினைச்சு பார்க்கல, அப்படியே புதுங்குது. எதுக்கு? நான் தெரியாம கேட்கிறேன். எப்படி கேட்கு? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? வடநாடு அப்படியே பொங்கி எந்திரிட்டாங்களாம். பொங்கி எந்திரிச்சு அப்படியே உள்ள போய் அங்க டெல்லி ஜந்தர் மந்தர் அதோட கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணும்போது நான் லைட்டா பின்னாடி போங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுதே ஸ்டாலின் மகன் உதயநிதி சினிமாவில் நடிச்சாரா இல்லையா? அது மாரி செல்வராஜ் ஏமாற்றி வாங்கியதாக மாரி செல்வராஜ் ஒப்புதல் கொடுத்திருக்காப்புல, உதயநிதியும் அதை ஒப்புதல் கொடுத்திருக்காப்லையா இல்லையா? என்ன சொன்னாரு? நான் அமைச்சராக போகிறேன், ஆகையினால் என்னுடைய கடைசி திரைப்படமாக உங்களுடைய திரைப்படம் இருக்க வேண்டும் என்று மாரி செல்வராஜிடம் கேட்டதாக மாரி செல்வராஜ் சொல்றார். உதயநிதி என்ன சொல்றாருன்னா, ஆமா அப்படி போய் சொல்லித்தான் இவர்கிட்ட வாங்கினேங்க. ஒரு படத்தை எடுத்துட்டாங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு. உன் மனம் துன்புறலையான்னு கேட்க. துன்புறலையா உன் மனம்? தியேட்டர்ல திமுக காரை ஒட்டின போஸ்டர் உன் கண்ணில் பட்டுச்சா படலையா? ராஸ்கல், என்ன பேச்சு பேசுற நீ? இவங்களுக்கு அப்படியே தியேட்டர்ல ஜனநாயகன் போயிடுச்சுன்னா, விஜயோட வெற்றி வந்த பிறகு இவங்களுக்கு நொறுங்கிருச்சா? தியேட்டரை விட்டு நீங்க முதல்ல வாங்கடா. தியேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய 10,000 தியேட்டர்கள் இந்தியா முழுவதும் இருக்குதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் 900 தியேட்டர்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதில் 90% இந்த குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கு. நீங்க செய்த அட்டகாசத்தோட விளைவுதான் திரைத்துறையிலிருந்து அரசியல்வாதிகளாக கதாநாயகர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அப்படியே விட கேவலம் யார் வச்சிருக்கிறான்னு சொல்லுங்க. நீ சொல்றியே தமிழ்நாட்டுல ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுறாங்க, தொண்டர்கள் அப்படியே சினிமா ரசிகர்களாகவே இருக்கிறாங்கன்னு நீ சொல்றியே. இந்தியாவிலேயே காஷ்மீர் முதல்
கேரளா உங்க கடைசி மாநிலம் கன்னியாகுமரின்னு கேரளா வரைக்கும் இருக்கக்கூடியதுல யாராவது தியேட்டர்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு கதாநாயகர்களை மிரட்டக்கூடிய காட்சிகளை நீங்க எங்கேயும் பார்த்திருக்கீங்களா? நான் மீண்டும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறேன். நடிகர் அஜித் பல சினிமாவுக்கே வாரதில்லை, 2 வருஷம் ஆயிப்போச்சுன்னு நினைக்கிறேன், வரவே இல்லை. அவர் ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா எல்லா நடிகர்களே எல்லாம் கூப்பிடுங்கடா, பாச தலைவருக்கு பாராட்டு விழா, என்னத்தையே ஒரு கருமம் முடிச்ச ஒரு தலைப்பை போட்டுட்டு இவங்க உட்காந்துக்கிறது, அப்படியே குடும்ப சகிதமா அத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு கமல், ரஜினி எல்லாத்தையும் கூப்பிடு, விஜய் அஜித்தை கூப்பிடு, கார்த்திக் சத்யராஜை கூப்பிடு, இங்க இருக்க சூர்யா அவன் தம்பி கார்த்தியை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் கூப்பிட விட்டு டான்ஸ் ஆட விட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு இவனுக்கு பொழுதுபோக்குக்கு சினிமா தியேட்டர்களில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுகளை எல்லாம் கூட்டு வந்து ஆட வச்சு கொடுமைப்படுத்துறதோட விளைவு. 2வது இன்னொன்னு என்ன தெரியுமா? வசூல். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பெட்டி. இவனுங்க சொல்றானுங்க பெட்டி பெட்டின்னு. சினிமாவின் கதாநாயகன் அத்தனை பேரும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும், கல்லூரி வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கும், சாதி அமைப்பை உருவாக்கி தனது ஒரு போர்வையாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் என்ன காரணம் என்று கேட்டால், இவர்களை போல ஆளுகிட்ட முடியல, அவனால காசு கொடுத்து முடியல, சாகடிக்கிறான் தன்னால. அதனால நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கணும், ஒரு கட்சி வச்சுட்டு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமையில தான் ரஜினி, கமல், விஜயகாந்த், டி ராஜேந்தர், பாக்கியராஜ், கார்த்திக், ராமராஜன் எல்லாமே அதுதான். யாருக்கு முதலமைச்சர் கனவுல எல்லாம் கிடையாது. இவனுங்க தொந்தரவு தாங்க முடியல. அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நிலைமையில ரஜினிகாந்த கூட்டு எல்லாம் மேடையில வச்சு பேசிட்டு இருக்காங்க. கீழே இருந்து அத்தனை அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மலை மாடு மாதிரி உட்கார்ந்துருப்பான். மலை மாடுங்க மாதிரி அவன் குடும்பங்கள் எல்லாம் கூட்டு மன்னராட்சியடா நடக்குங்க. அப்படித்தான் நடந்தது. அதைத்தான் தோழர் விஜய் சொன்னாப்ல. மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நேரா கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு சினிமா டான்ஸ் ஆட வச்சு கேட்ட உடனே இவன் போனா, அஜித் நேரா மேடைக்கு போனான். எல்லாம் பேசி பிடிச்ச உடனே போயிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு, ஐயா எங்களை மிரட்டுறாங்க ஐயா, எங்களால முடியலைங்க ஐயா, எங்களை காப்பாத்துங்க ஐயா. இத இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிடணும். முதலமைச்சராக கருணாநிதி இருக்கிற பொழுது, அவங்க கூட்டு டான்ஸ் அரங்கேற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த மேடையில போய் உட்கார்ந்து அஜித் இப்படி சொன்ன உடனே கீழே இருந்து ரஜினிகாந்த் நினைச்சு விசில் அடிச்சாப்ல, அக்செப்ட் பண்ணாங்க. அதான் சொல்றேன், ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா, எங்களை மிரட்டித்தான் கூட்டு இப்படி உட்கார வச்சிருக்காங்கன்னு. இதை விட வேற கேவலம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். என்ன வேணும்? முரசொலி பத்திரிகையையும் தமிழ்நாட்டின் பிற இதழ்களையும் துக்ளக் இதழோடு பேசி ரஜினிகாந்த் ஒரு கருத்து சொன்னான். என்ன சொன்னா? அறிவாளிகள் படிக்கக்கூடிய இதழ் துக்ளக்குன்னு சொல்லி சொன்னாப்ல. அறிவாளிகள் படிக்கக்கூடிய இதழ் துக்ளக்குன்னா பார்ப்பான் படிக்கிறக்கூடிய பத்திரிகை துக்ளக்கு அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணி நீ சொல்றான். மற்ற பத்திரிகைகள் எல்லாம் சொல்லிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு போறாங்க. வெக்கமே இல்லாமல் இதே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அடுத்த 10 நாள் கூட போய் உட்கார்ந்துருக்காங்க, கூட்டு பேச வைக்காங்க நிகழ்ச்சியில. அப்புறம் எப்படி திரைத்துறையிலிருந்து இவர்கள் வெளியே வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எப்படி இருக்கும்? உன்னுடைய மகனையே திரை நட்சத்திரமாக வைத்துக் கொண்டு அவரை திரை நட்சத்திரத்தின் மூலமாக தியேட்டர் வழியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து பல 100 கோடிகள் செலவழித்து முன்னணி கதாநாயகர்களோடு டூயட் பாடி டான்ஸ் ஆடி அவர்களோடு நடித்து உள்ள கொண்டு போய் சேர்த்தாத்தான் மக்கள் ஏத்துக்கிடுவான்னு நினைச்சியா இல்லையா? நீ மூலம் அதை சொல்லு. என்ன ஜனநாயகனை பத்தி நீ பேசுற வைக்கிறேன்னு? நான் கல்லூரி காலத்துல இருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் விஜய். இன்னைக்கு முதலமைச்சராக நாங்கள் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம். மதி யூனிவர்ஸ் மூலமாகவே நான் பல காலோனிகளில் பல முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் நாங்கள் இருக்கிற போதே நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லிக்கிட்டே தான் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டேன். தேட்டரை விட்டு நீ மூலம் வெளியே வாயா, தேட்டர்ல உனக்கு என்னையா வேலை? தேட்டரை ஏன் நீ கட்டுப்படுத்துகிறாய்? தேட்டரில் உங்களுக்கு என்ன இருக்கிறது?
பிறகு எப்படி நீங்கள் வந்து உன்னுடைய பிசினஸை வளர்ப்பதற்கு நீ பாப்பியா, மக்களை நீ வந்து காப்பாத்துறதுக்கு உண்டானதை பாப்பியா? இப்ப இன்ப நிதி உதயநிதி இன்ப நிதி வழங்கும் போட்டாச்சு ஸ்கிரீனு. கருணாநிதி பிக்சர்ஸ், மேகலா பிக்சர்ஸ், யாரு? கருணாநிதி குடும்பம், மருமைய குடும்பம், கலாநிதி குடும்பம், சன் டிவி குடும்பம், அந்த வகையரா இதர வகையரா குடும்பம். மு.க. ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சாச்சு. கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அருள்நிதி, இந்த இப்ப அருள்வான்னு ஒரு படம் வந்து போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கான். ஒருத்தன் கேன்னு வந்து நிக்கிறான். பேய் படங்களா பேயா நடிச்சுக்கிட்டு இருப்பான் அருள்நிதிங்கிற. இந்த டிமாண்டி காலனின்லாம் இருக்கான். பேய், சுத்தமா பேய் குடும்பம் தான். ஒண்ணு விளங்காது, ஒண்ணு உருப்படாது. முக்காமுத்து காலத்தில் இருந்து தியேட்டரை கட்டி அழுது கொண்டு மற்றவர்களை மிரட்டி கொண்டு எம்ஜிஆருக்கு எதிர்கதாநாயகனாக ஒரு உருவாக்கி என் குடும்பத்தில் இருந்து ஒரு புரட்சி தலைவரை போல் ஒருவனை உருவாக்குவேன் என்று சொல்லி கடைசியில காமெடினா கூட இல்லாம போனதுதான் விதி விளக்கு. கடைசியில விஜயை கொண்டு போய் உதயநிதிக்கு எதிராக போய் நிக்க நினைச்சா விடுவாப்லையா? 250 கோடி கணக்கு போடுறான். 220 to 275 கோடி கணக்கு சொல்றாங்க சம்பளம் வாங்குறான். ரஜினி அதே பயந்து படரிமை அடிக்க ஓடிட்டு இருக்கிறான். கோழி குண்டு விளையாடுறவனை கூட்டு வந்துக்கிட்டு நயன்தாராவை நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டா சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாப்லையா? அதிகாரங்கள் இருந்தா மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும். அவன் நடிகன்னா நானும் நடிகை வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள வந்தீங்கன்னா ஓடிடுமா? ஜனநாயகன் படத்துக்கு நாளைக்கு கூட்டம் அப்படியே பொங்க போகுதான். அதை பார்க்கும்போதுதான் இவங்களுக்கு எதைய வெடிச்சிருச்சான். வெடிக்கட்டும்டா. அது என்ன ஒரு ஆள் பார்த்து வந்து இதே வந்து நொறுங்குது, ஒடிக்குது. ஒடிசிக்கு 10,000 ரூபாய் டிக்கெட்டு, அதை கேட்க ஒரு நாதி இது இல்ல. கிறிஸ்டோபர் நோலனோட படம் நானும் தான் பார்த்தேன். பிரம்மாண்டமான படம். முதல் காட்சியை பார்க்க விரும்புகிறவன் தான். உலக அளவில் இருக்கக்கூடிய ஓப்பன்ஹைமர்ஸ் படத்தை எடுக்கிற, இன்டர்ஸ்டெல்லர் படத்தை எடுத்த, டெனட் படத்தை எடுத்தவர்கள் சொல்லிதான் சினிமாவை ரசிக்காதவர்கள் யாரு இருக்கிறார்கள்? ஆனா அதையெல்லாம் கேட்காம இவர் வந்துட்டாரா, முதலமைச்சர் ஆயிட்டாரா வச்சுட்டா. அப்ப நீங்கெல்லாம் நடித்து நீங்கெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மிக மனசெல்லாம் அப்படியே பொங்கி வளருது. இப்ப தாமரை வளருது இல்ல, தாமரைப்பூ வளருது இல்லை உங்ககிட்ட. அதை நியாயப்படுத்துவோம் கொஞ்ச நேரத்துல. நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகட்டும், அதை நீங்க பாருங்க. உங்கள் இதயங்கள் எல்லாம் வெடிக்கட்டும், நொறுங்கட்டும். ஒண்ணு கவலையே கிடையாது. நீங்க இன்னும் இங்க மலர்ந்து நீங்க ஒண்ணு கிளிக்க வேண்டாம். நீங்க கிளிச்சாலும் தேட்டர் வாசல்ல தான் நிற்பீங்க. அதனால நீங்க எல்லாம் அதெல்லாம் நாடு நல்லா இருக்கும், மற்றவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காமராஜர் சொன்ன அதே பழியை வந்து இன்றைய இளைஞர்களின் மீதும் கொடுக்கக்கூடாது. வாய்ப்பினை கொடுக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அடுத்த தலைமுறை புலிப்பாய்ச்சல் தமிழர்களின் தமிழ்நாட்டின் மண்ணில் நன்றாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த காணொலியை போடுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்கள்.